அதிமுக ஆட்சியில் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து இட்டதால் மின்கட்டணம் உயர்ந்துள்ளது. பிற்போக்குவாதிகள் அப்படித்தான் பேசுவார்கள் என பட்ஜெட் குறித்த பாமக தலைவர் அன்புமணியின் கருத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை பதிலடி கொடுத்தார். மயிலாடுதுறையில் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழுவினர் குழு தலைவர் செல்வபெருந்தகை தலைமையில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் குழு தலைவரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான செல்வபெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை காப்பியடித்து மத்திய பட்ஜெட்டில் சொல்லியுள்ளனர். பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் மட்டும்தான் நிதிநிலை அறிக்கை அல்ல. நிதிநிலை அறிக்கை என்பது நாடு முழுமைக்குமானது. பட்ஜெட்டில் தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது. 2004 முதல் 2009 ஆண்டு வரையிலான காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், உணவு உரிமை சட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. இது குறித்தெல்லாம் சொல்லாமல் தமிழக பாஜக தலைவர்கள் உண்மைக்கு புறம்பாக பேசி வருவது கண்டிக்கத்தக்கது. ரயில்வே பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு வகையில் செலவு செய்துள்ளதாக CAG அறிக்கை சொல்கிறது. இதற்கெல்லாம் பாஜகவினர் பதில் சொல்ல வேண்டும். பட்ஜெட்டில் தமிழகம் குறித்து சொல்லியிருக்க வேண்டுமானால் எங்களுக்கு 25 MPக்களை கொடுத்திருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளது குறித்து கேட்டதற்கு, பிற்போக்குவாதிகள் அப்படித்தான் பேசுவார்கள். 25 MPக்களை கொடுத்துவிட்டால் தமிழகம் புறக்கணிக்கப்படுமா? தமிழக மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டுள்ளனர். வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் டெபாசிட் வாங்க முடியாத வகையில் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று தெரிவித்தார். ஜெயலலிதா இருக்கும் வரை உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திடவில்லை. இத்திட்டத்தால் தமிழக உரிமை பறிக்கப்படும் என்று ஜெயலலிதா அறிக்கையில் சொல்லியுள்ளார். ஜெயலலிதா இறந்த பிறகு உதய் மின் திட்டத்தில் அதிமுக கையெழுத்திட்டதால் தான் தற்போது மின்கட்டணம் உயர்ந்துள்ளது. மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய தமிழக முதல்வரிடம் காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளோம். காங்கிரசுடைய தேர்தல் வாக்குறுதி அறிவிப்புகளை காப்பி அடிச்சிட்டீங்க. இரண்டாவது, இந்த தேர்தல் அறிக்கை எங்களதை எடுத்து நீங்க அட்லீஸ்ட் அதையாவது முழுமையாக நடைமுறைப்படுத்தணும். மகாலட்சுமி திட்டம் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், இதெல்லாம் தெளிவுபடுத்தி இது காங்கிரஸ் வாக்குறுதி, பாஜக பின்பற்றுகிறது, ஒரு அருமையான தேர்தல் வாக்குறுதியை காங்கிரஸ் கொடுத்தது, இந்த தேசத்து மக்களுக்கானது, நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லலாம். இது ஒன்று. இரண்டாவது, இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மாநிலத்துக்கான நிதிநிலை அறிக்கையோ, ஒரு தென்பகுதி, வடபகுதி, மேற்கு பகுதிக்கான தேர்தல் அறிக்கை இல்லை. இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை. இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கை இல்லை. தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாஜக தலைவர் உண்மைக்கு புறம்பான பல செய்திகளை சொல்றார். நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம், அவங்க அவ்வளவு கொடுத்தாங்கன்னு. ஒரு திட்டமும் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியில 2004 முதல் 9 வரை பொற்கால ஆட்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் தகவல் அறியுமை உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், உணவு உரிமை சட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கும் பொழுது. News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.